2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். துலா ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலே டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் சனி பகவான் 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தான இடத்துல இருக்கிறார். குரு பகவானும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு 10ஆம் வீட்டுக்கு அதுக்கடுத்து நவம்பர் மாதம் குரு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த வருஷம் முழுவதுமே துலா ராசிக்கு டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்துருஸ்தானம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நோய், கடன், எதிர்ப்பு, வியாதி இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அதுதான் சனி இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்க போகுது. கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த கடன் பிரச்சனையை விட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. அதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம். இது உடல் ரீதியான பிரச்சனையும் இருந்திருக்கலாம். அதாவது 2025, 24 இந்த முந்தின வருஷங்களில். அதே மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம். அதை விட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வெளில வந்துடுவீங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதே ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக துளாராசிக்கு இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு குருவும் போன வருஷம் 8ல் இருந்திருக்கு. அதனால் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய வந்திருக்கலாம். அந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் துளாராசிக்காரங்க கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துட்டாலே அதுக்கடுத்து அவங்களுடைய செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே நல்ல செயல்திறன் அதிகமாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா குயிக்காகவே வேலை கிடச்சிரும். ஸோ இவங்களுக்கு மார்ச், ஏப்ரலில் கிட்டத்தட்ட 100% புதுசாக ஜாப் கிடச்சிரும். ரொம்ப நாளாக ப்ரமோஷன் இல்லைன்னு வெயிட் பண்ணவங்களுக்கும் ப்ரமோஷன் வந்துடும். இவங்களுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வருஷத்தோட 2வது பாகம் இருக்கு இல்லையா, குரு என்ன தான் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சனி 11ஆம் வீட்டிலே இருக்கிறதால குருவும் 11ஆம் வீட்டுக்கும் மாறிடுது இந்த வருஷ கடைசியில். ஸோ வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் வீட்லேயும் சனி 6ஆம் வீட்லேயும் இருக்கிறது நல்ல ராஜயோக பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு கோல்டன் பீரியடாகவே மாறிடும். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ஒரு ராஜயோகமான காலகட்டங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம்.